ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபிட்சிக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதை பற்றி சில டவுட்லாம் கேட்டிருந்தாங்க. வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இப்போ போட போகிறேன். சிம்பிளாக நீங்கள் எப்படி எஸ்ஏஆர் ஃபார்ம் ஈஸியாக ஃபில் பண்ணலாம் 5 நிமிஷத்தில் அப்படின்னு பார்ப்போம். இதுதான் உங்களுக்கான எஸ்ஏஆர் ஃபார்மு. இதை தான் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு காலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் 3 பாக்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பாக்ஸை நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட பிறந்த தேதி அதை ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஆதார் எண், அது வந்து விருப்பம் இருந்தால் தான் போட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் எழுதிங்க. அப்புறம் உங்களோட அப்பா பேர், அப்புறம் வந்து அப்பாவோட ஓட்டர் ஐடி இருந்ததுன்னா அவங்களோட நம்பரு. அடுத்தது வந்து உங்களோட அம்மா பேர், அப்புறம் அம்மாவோட ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போடுங்க, இல்லைன்னா தேவைப்படாது. அடுத்தது மனைவியோ இல்லை கணவரோ 2 பேரும் எழுதும் போது மாற்றி எழுதிக்கிட்டு, அவங்க இருந்தாங்கன்னா அவங்க பேர், அவங்களோட அடையாள எண் 2மே கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு காலத்தோட பாக்ஸ் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது பாக்ஸ், இதை தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். இது யார் யார் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க, அது இல்லைன்னா 2002 ஓட்டு போட்டிருப்பாங்க பாருங்கள், அவங்க மட்டும்தான் இதை ஃபில் பண்ண போகிறீங்க. இது எப்படி ஃபில் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பேசிக்காக வாக்காளர் பேர், வாக்காளர் அட்டையெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஆனால் மேலே பார்த்திங்கன்னா, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்கள் கேட்டிருக்காங்க. அது வந்து யாருக்குமே தெரியாது. அது வந்து இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. இது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் போய்ட்டு சர்ச் பை நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் இப்படி தான் வரும். அதில் போய்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களோட சட்டமன்ற தொகுதி, அப்போ என்ன சட்டமன்ற தொகுதி இருந்ததோ உங்களுக்கு டிஸ்ட்ரிக்டில், அதை செலக்ட் பண்ணிங்க 2002 செலக்ட் பண்ணிக்கிட்டு, அடுத்தது வந்து நீங்கள் எந்த பூத்தில் வந்து ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த பூத்தை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த பூத்தை என்னமோ செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதுதான் முக்கியம், உங்களுக்கு நேம் ஆஃப் த எலக்டர் கேட்பாங்க. உங்கள் பேர் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணக்கூடாது, தமிழில் டைப் பண்ணணும். ஏன்னா அப்போ வந்து தமிழ் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் உங்கள் மொபைலில் கீபேடில் தமிழ் மாற்றிக்கிட்டு உங்கள் பேரை வந்து தமிழில் வந்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிக்கிட்டு கீழே வந்து ஜெண்டர் கேட்பாங்க. அதில் மேலாக ஃபீமேலான்னு கொடுத்துக்கிட்டு ஃபாதர் மதர் நேம்லாம் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா தேவைப்படாது. கொடுத்திங்கன்னா ஒரே சர்ச்சில் வரும். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்திங்கன்னா பாருங்கள், அப்புறம் கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். அவ்வளோதான், எனக்கு வந்துருச்சு. இந்த பாருங்கள், கீழே காட்டுற பாருங்க. இதுதான் அவங்களோட ப்ரீவியஸ் எபிக் நம்பரு, அதாவது வாக்காளர் அடையாள எண். இது வந்து சட்டமன்றத்தோட நம்பரு ப்ளஸ் ஊர், சட்டமன்றம் என்னங்கிறது. அப்புறம் வந்து உங்களோட பார்ட் எண், சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களோட நேம் கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் உங்களோட ஹஸ்பண்ட் நேமோ இல்லை அப்பா நம்பரோ பேரை கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அதே மாதிரி தான் எடுத்து உங்களோட பேர், இது வாக்காளர் யார் பேரோ அவங்க பேர் எழுதிங்க. இதில் வந்து ஓட்டர் ஐடி நம்பர் எழுதிக்கணும், உங்களோட நம்பரு. இதில் வந்து உங்கள் அப்பா பேர் மேலே கொடுத்துருப்பீங்களே, அவங்க அப்பா பேர். அவங்க என்ன முறை, தந்தைன்னா தந்தை கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட மாவட்டம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் மாவட்டத்தை இதில் எழுதிக்கிட்டு அடுத்தது மாநிலத்தை செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சட்டமன்ற தொகுதியின் எண்ணு கேட்டிருப்பாங்க, சட்டமன்ற தொகுதியின் பேர் கேட்டிருப்பாங்க. அதில் கொடுத்துருந்து பார்த்திங்களா, அந்த சட்டமன்ற எண்ணும் பேரும் கொடுத்துங்க. பாகம் எண், அதில் வந்து பார்ட் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க, அதையும் இல்லை வரிசை எண் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சீரியல் நம்பர்னு அதில் கொடுத்துருப்பாங்க, அதையும் செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு சைன் பண்ணிக்கிட்டு கொடுத்திங்கன்னா அவங்க ஒரு சைன் பண்ணுவாங்க. சைன் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ம் உங்கள்கிட்டையும் ஒரு ஃபார்ம் அவங்கள்ட்டையும் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இந்த பாக்ஸை தொடைய தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கு 40 வயசுக்கு மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு இது தேவைப்படாது. அப்போ இந்த பாக்ஸ் வந்து 40 வயசுக்கு உள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து 2002 ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி இந்த பாக்ஸை வந்து ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னா இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாக நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர், அதாவது இப்போ நீங்கள் வந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் ஓட்டு போட்டிருக்க மாட்டீங்க. அதனால் உங்கள் அப்பா டீட்டெயில் தான். அதே மாதிரியே முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்க பார்த்தீங்களா, அதேமாதிரியே போய்ட்டு உங்கள் அப்பாவோட டீட்டெயில் போட்டு சர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அப்பாவோட பேர் அதில் எழுதிங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து அப்போ ஒரு எபிக் நம்பர் இருந்து பார்த்திங்களா, அந்த நம்பர் எழுதிங்க. அதுக்கப்புறம் உறவினர் பெயர் வந்து உங்கள் அப்பாவோட அப்பா பேர் எழுதணும் இதில். அதுக்கப்புறம் உறவு முறையில் அவங்க அப்பாவோட அப்பா என்னால் தந்தைன்னு கொடுத்துங்க. அப்புறம் மாவட்டம், மாநிலம் எல்லாம் அதில் உள்ள மாதிரியே கொடுத்துங்க. நம்ம ஆல்ரெடி சர்ச் பண்ணி பார்த்தோம் பார்த்திங்களா, அதில் உள்ள மாதிரியே கொடுத்துட்டு அதில் சட்டமன்ற தொகுதி என்ன கொடுத்துருப்பாங்க அதையும் கொடுத்துங்க, அப்பாவுக்கு உள்ள டீட்டெயிலில். அதுக்கப்புறம் பாகம் எண், பார்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை போட்டுங்க. வரிசை எண், சீரியல் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதையும் போட்டுங்க. அவ்வளோதான். இது மாதிரி ஈஸியாக அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிடலாம் நீங்கள். அதே மாதிரியே கீழே வந்து கையெழுத்து, உங்கள் கையெழுத்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பிஎல் ஒரு கையெழுத்து போடுவாங்க.
அந்த ஃபார்மு ஃபில்அப் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட வேண்டியதான். ஒரு ஃபார்ம் உங்கள் கையில் கொடுத்துப்பாங்க, அவ்வளோதான். இது போல் தான் நீங்கள் வந்து ஈஸியாக அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாம். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இதில். இதுபோல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.